வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னால் முடியும் தம்பி MS உதயமூர்த்தி அவருடைய மூத்த மாணவர், தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நிறுவன தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். சமூக ஆர்வலர்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும், எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும் அவருடைய பாதுகாப்பிற்காக போய் முதல் குரலாக நிற்கக்கூடிய எங்களுடைய மக்கள் வழக்கறிஞர் அண்ணன் ML ரவி அவர்களை போராட்ட எழுத்துரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 10 ரூபாய் இயக்கம் நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் துவங்கி இதை வழிநடத்தி வருவது மிகவும் பெருமைக்குரியது. இன்றைக்கு வெறும் அரசியல் கட்சிகள் ஏதோ பதவிக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அல்லாமல் அவர் ஒரு இயக்கமாக இதை உருவெடுத்து RTI என்கின்ற சட்டத்தை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதனால் எவ்வாறு அநீதிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய நோக்கம் மிகவும் உயர்ந்தது. அந்த நோக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள்லாம் கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. இந்த சமுதாயம் காக்கப்படும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படுகிறது. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துகின்ற ஆர்ப்பாட்டம் இரட்டை கொலை வழக்கு, சாத்தான்குளம் மிகவும் பிரபலமான ஒரு கொலை வழக்கு தமிழகத்தில் நடந்தது. ஆனால் திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கின்ற மாடல் அரசு, மாடல் அரசு இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 மாதத்துல வழக்க முடிக்கிறாங்க. அப்ப அரசாங்கம் நினைச்சாக்கா வழக்க முடிக்க முடியாதா? முடிக்க முடியும். ஆனா இந்த அநீதிக்கு தீர்வு காண்றதுக்கு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட தீர்வு காணல. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்ப யாரு இதனுடைய குற்றவாளிகள்? இந்த அரசியல்வாதிகள், யாரை இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் குற்றவாளிகள். காவல்துறை அதற்கான முன்னெடுப்பு செய்ய வைக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. ஏன்னா காவல்துறை ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுபவர்கள் தான். ஆனால் அவர்களை மக்கள் பங்களிப்பாக இயக்கி கொண்டிருப்பது இந்த அரசு. அந்த அரசு கையில் எடுத்து இது இவர்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நிச்சயம் அவர்களுக்கு மனம் வைத்து, எப்படி ஞானசேகரனுக்கு 4 மாதம் தண்டனை வாங்கி கொடுத்தார்களோ, இதனுடைய குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது, செயல்பட வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஆனால் செயல்படுவதில்லை. இன்னைக்கு சொல்ல போகும்போது காவல்துறை சிறையில் இருக்கிறார். ஆனால் சிறையில் இருப்பவருக்கு சம்பளம் கொடுக்குறோம். யார் விட்டு சம்பளம்? நம்ம வரி பணத்தில் சம்பளம் கொடுத்துருக்கோம். எவ்வளோ கேவலம்! இதற்காக தான் செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டோம். ஏன்னா ஒரு மந்திரி, பிரதிநிதியான மந்திரி ஜெயிலில் இருக்காரு. அது நமக்கெல்லாம் கேவலம் தானே. வெளிநாடுகளில் ஒரு மந்திரி ஆட்சி செய்கிறார், எங்கிருந்து? ஜெயிலில் இருந்து. ஏன்னா செக் எடுத்து வாவு சிதம்பரம் ஜெயிலுக்கு போனாரு, ஏதோ குற்றவாளியா உள்ள இருக்காரு, அவரை மந்திரியா இருக்கிறது அப்படின்றத நோக்கத்தில் தான் நம்ம அதை வழக்க போட்டோம். அதே மாதிரி தானே இதெல்லாம். ஜெயில இருக்கிற ஒரு அதிகாரிக்கு இன்னும் நம்ம வரி பணத்துல சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோமே, இது எவ்வளவு கேவலம்! மக்களை எவ்வளவு அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த குடும்பத்தாருக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். கரூர்ல பாத்தீங்கன்னா இந்த இரட்டை கொலை வழக்கு அங்கேயும் நடந்தது. அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டோம். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு நிவாரணமே வழங்கல அரசு. அதுக்கும் ஒரு மனு போடுறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தை நடந்தா, நீதிமன்றம் பேசாம அரசாங்கத்தை நடத்தலாம். இவங்க எல்லாம் வீட்டுல போட்டு உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுக்கு இவங்க எல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஓட்டை வாங்கி 200 கோடி 300 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணி வீணடிக்கிற பணத்தெல்லாம், அந்த பணத்தை மிச்சம் பண்ணாக்கா நம்ம கடன் எல்லாம் அடைச்சலாம். உலக வங்கியாவது கிழக வைதி அவங்ககிட்டயே கடன் வாங்க வேண்டிய அவசியம். நீதிமன்றம் நடத்தலாம் ஆட்சியை. இவ்வளவு கேவலமான நிலைக்கு ஜனநாயகம் போய்கிட்டு இருக்குனாக்க இந்த அரசியல்வாதிகளை நம்ம தட்டி கேட்க வேண்டிய கடமை இருக்கு. நிச்சயம் நம்ம தட்டி கேட்கணும். அந்த தட்டி கேட்கின்றது இது போன்ற ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகளால் தான் அவர்களுக்கு காதுகளுக்கு சென்றடைய நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால மக்கள் பெருவாரியான ஆதரவு கொடுத்து பாதிக்கப்பட்ட, அதாவது பாவம் ஒன்றும் இல்லாத ஏழை மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்து உதவியும் செய்ய வேண்டும் என்று நாம் ஆணித்தரமாக இங்கே தீர்மானத்தை எடுத்து அரசுக்கு கோரிக்கை வைப்போம். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் ஒரு காலக்கெடு விஸ்வராஜ் அவர்கள் அறிவிப்பார். நாம் உண்ணாவிரத போராட்டத்தில் துவங்குவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக இந்த நீதி கோரி ஆர்ப்பாட்டம் வாயிலாக நிறைவுரையாற்ற வழக்கறிஞர் அண்ணன் நல்வினை விஸ்வராஜ் அவர்களை அழைக்கின்றோம். சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட ஆத்மாவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு, ஒற்றை கோரிக்கையோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய
சமூக ஆர்வலர்களே, சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை கொண்ட இந்திய குடிமக்களே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த சமூக அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கூடிய 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பில் போராட்ட வாழ்த்துக்கள். அருமை நண்பர்களே, இன்று ஒரு மிகவும் துக்ககரமான வருத்தமான நாள். இதே நாளில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாத்தான்குளம் என்கின்ற காவல் நிலையத்தில், ஊர் பெயர் தான் சாத்தான்குளம் என்றால், அங்கே வேலை செய்யக்கூடிய எங்களை காவல் காக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், நாங்கள் நண்பர்களாக நினைக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களாக நினைக்கக்கூடிய காக்கி சட்டை போட்ட மிருகங்கள், காக்கி சட்டை போட்ட மனித உருவிலே இருக்கக்கூடிய மனிதனாக வாழ்வதற்கே தகுதியற்ற காவல்துறை யூனிஃபார்மை போட்டிருக்கக்கூடிய மிருகங்கள், பேய்கள், பிசாசுகள் 2 அப்பாவிகளை காவல் நிலையத்தில் வைத்து அடிக்கின்றார்கள். விடிய விடிய அடிக்கின்றார்கள். அவர்கள் செய்த குற்றம் கஞ்சா விற்றதல்ல, சாராயம் விற்றதல்ல. பெண்ணிக் சாராயம் விற்கவில்லை, ஜெயராஜ் கஞ்சா விற்கவில்லை, செல்போன் கடை வைத்திருக்கின்றார்கள். லாக்டவுன் பீரியட் காலகட்டம், கொரோனா லாக்டவுன் காலகட்டம், காவல்துறையை சார்ந்தவர்கள் ஓசுல செல்போன் கேட்கிறாங்க, ஓசுலயே டீ சாப்பிட்டு, ஓசுலயே டிபன் சாப்பிட்டு, ஓசுலயே உடம்பு வளர்த்த அந்த நாய்கள், மனிதர்களாக வாழ்வதற்கு தகுதியற்ற அந்த பேய்கள் செல்போன் கடையில் போய் ஓசுல செல்போன் கேட்கிறாங்க. யாராக இருந்தாலும் காசு கொடுத்தா கிடைக்கும் சொல்லி ஒரு வியாபாரி நியாயமாக நேர்மையாக சட்டப்படி சொல்லுகின்றார். அதற்கு கொடுத்த தண்டனை, ஒரு வியாபாரியை, அப்பாவியை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு 20 விழுக்காடு லாபத்திற்காக வணிகம் செய்யக்கூடிய ஒரு வணிக பெருமானை காவல் நிலையத்தில் கொண்டு சென்று அடித்து உதைக்கின்றார்கள். ஏனென்று தந்தையை அடிக்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்ட மகனையும் சேர்த்து அடிக்கின்றார்கள். இந்த மிருகங்களுக்கு 4 அடி அடித்தவுடன், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அடித்தவுடன் கோபம் தணியவில்லை, வெறி தீரவில்லை. விடிய விடிய 2 மனிதர்களை, சக மனிதனை, தன்னுடைய சகோதரனை, தனக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளியை, இந்திய குடிமகனை, தமிழ் தேசத்தை சார்ந்த ஒரு 2 அப்பாவிகளை விடிய விடிய வைத்து அடித்து கொடுமை செய்து, உச்சக்கட்ட கொடுமையாக காவல்துறை எங்களை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக, சட்டம் ஒழுங்கை காப்பதற்காக காவல்துறை கையிலே கொடுத்திருக்கூடிய லத்தியை, காவல்துறை கையிலே மக்களை காப்பதற்காக கொடுத்திருக்கூடிய தடியினை பயன்படுத்தி 2 அப்பாவி மனிதர்களை, உயிரோடு இருக்கக்கூடிய ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருந்த சக மனிதனுடைய ஆசன வாயிலில் லத்தியை விட்டு நோண்டி பார்த்து, கனவில் கூட நினைக்க முடியாத, சினிமா படத்தில் கூட பார்க்க முடியாத, வெள்ளைக்காரன் காலத்து காவல்துறை கூட செய்யாத மிகப்பெரிய ரவுடித்தனத்தை, பயங்கரவாதத்தை சாத்தான்குள காவல் நிலையத்திலே விடிய விடிய காவல்துறை சார்ந்த பயங்கரவாதிகள், காவல்துறை சார்ந்த பேடிகள், காவல்துறை யூனிஃபார்மை போட்டிருக்கக்கூடிய மிருகங்கள் 2 அப்பாவிகளை கொடுமை செய்திருக்கின்றார்கள், அடித்திருக்கின்றார்கள். உச்சக்கட்ட விளைவாக பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். சிறைச்சாலையிலே அப்பாவி உயிர் முதல் நாள் பறி போகின்றது, அடுத்த நாள் மற்றொரு உயிர் பறி போகின்றது. அருமை நண்பர்களே, காவல் நிலையத்தினுடைய லாக்கப் படுகொலை இது. நீதிமன்ற உத்தரவு பெற்று சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அப்பாவிகள் 2 பேர் சிறைச்சாலையிலே இறக்கின்றார்கள். அதனை விசாரிப்பதற்கு நீதிபதி செல்கின்றார். அருமை நண்பர்களே, இந்தியாவில், தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கின்றது. இந்திய நீதிமன்றங்கள் அனைத்தும் நீதி தேவதையினுடைய பாதுகாப்பிலே நீதி தேவதைகளாக ஒவ்வொரு நீதிபதியும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றோம். பாரதிதாசன் என்ற நீதிபதி இந்த வழக்கினை விசாரிப்பதற்கு காவல் நிலையத்திற்கு செல்கின்றார். அங்கே இருந்த விடிய விடிய அப்பாவிகளை அடித்து கொன்ற அந்த காவல்துறை மிருகங்கள் நீதிபதியை பார்த்து மிரட்டுகின்றார்கள். இவர்கள் எல்லாம் எந்த தைரியத்திலே விடிய விடிய அப்பாவிகளை அடித்திருக்கின்றார்கள்? தன் கையிலே இருக்கக்கூடிய அதிகாரமான லத்தியை அப்பாவி மனிதனுடைய ஆசன வாயிலில் விட்டு நோண்டக்கூடிய தைரியம் இந்த காவல்துறை சார்ந்தவர்கள் எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால், அருமை நண்பர்களே, இந்த காவல்துறை, தமிழக அரசாங்கம் சாத்தான்குளம் சம்பவம் மூலமாக ஒரு செய்தியை பொதுமக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றது. காவல்துறை சார்ந்தவர் என்ன தவறை செய்தாலும் அவர்களை காவல்துறை தண்டிக்காது.
காவல்துறையை சார்ந்தவர் கொலையே செய்தால் கூட, இரட்டை கொலையே செய்தால் கூட அவர்களை சிறையிலே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்போம். மக்களை ஏமாற்றுவதற்காக, சட்டத்தை ஏமாற்றுவதற்காக, ஓட்டு போட்ட இழுச்சவாய் மக்களை ஏமாற்றுவதற்கு, சட்டத்தை நம்பக்கூடிய, நீதியை நம்பக்கூடிய அடித்தட்டு இந்திய குடிமக்களை நம்ப வைப்பதற்கு குற்றவாளிகளை சிறையிலே வைத்திருப்போம். ஆனால் சிறையிலே இருக்கக்கூடிய இரட்டை கொலை குற்றவாளிகளுக்கு காவல்துறை சீருடையிலே இருந்தால் என்கிற ஒரே காரணத்துக்காக 5 ஆண்டுகளாக சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி சம்பளம் கொடுப்பதாக சொல்கின்றார்கள். அருமை நண்பர்களே, இங்கே உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் எம்.எல். ரவி இருக்கின்றார், எங்களுடைய ஐயா சிதம்பரம் இருக்கின்றார், வழக்கறிஞர் தோழர்கள் இருக்கின்றோம். காவல்துறை சார்ந்தவர்களுக்கு, காவல்துறை நிர்வாகத்தை பார்ப்பவர்களுக்கு, உள்துறையை சார்ந்தவர்களுக்கு சட்டம் என்னவென்று தெரியவில்லை என்றால் படிச்சு பாருங்க. ஒரு குற்றவாளி அரசு பணியிலே இருப்பவர் கைது செய்யப்படுகின்றார், சிறைக்கு செல்கின்றார் என்றால் உடனடியாக அவரை எவ்வித விசாரணையுமின்றி தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்டவுடன் அவர் மீது அவர் என்ன குற்றம் செய்திருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டினை வளைந்து ஒரு விசாரணை அதிகாரியை நியமனம் செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். அருமை ஸ்ரீதர் அவர்களே, சாத்தான்குளம் காவல் ஆய்வாளராக பணியாற்றி சஸ்பெண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்களே, மனித மிருகம் ஸ்ரீதர் அவர்களே, காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட மிருகம் சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி சஸ்பெண்ட் ஆகி சிறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்களே, நீ 2 அப்பாவிகளை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து உதைத்து லத்தியை அவருடைய ஆசன வாயிலை விட்டு கொடுமை செய்து 2 உயிர்களை பதைக்க வைத்து கொலை செய்திருக்கின்றாய். உன்னை காவல்துறை சஸ்பெண்ட் செய்திருக்கின்றது. ஏன் உன்னை நிரந்தர பணி நீக்கம் செய்யக்கூடாது, காரணத்தை சொல் என்று விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தை பெற்று அவர் மீது இறுதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிரந்தரமாக அந்த மிருகங்களை காவல்துறை பணியிலிருந்து விடுவித்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். இது நயா சட்டம். 6 மாசத்துல செய்யணும்னு சொல்லிட்டு சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த சட்டத்தை உடப்புல போட்டீங்க, கூவாத்துல போட்டீங்க. 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்றது. 6 மாசம் செய்து முடிக்க வேண்டிய வேலையை தமிழக காவல்துறை, தமிழகத்தினுடைய உள்துறை, தமிழக காவல்துறைக்கு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பா என்று சொல்லக்கூடிய, அப்பான்னு சொன்னாதான் திருப்தி ஆகக்கூடிய எங்க அப்பா மு.க. ஸ்டாலின் காவல்துறைக்கு மந்திரியாக இருக்கின்றார். அவருடைய ஆட்சி இன்று வரை கொலைகாரர்களை, இரட்டை கொலை செய்த மனித மிருகங்களை பதவி நீக்கம் செய்யாமல் சிறையிலே வைத்துக் கொண்டு மாதம் என் பணத்துல, என் காசுல, என்னுடைய வரி பணத்துல கொலைகாரனுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, ஜெயில இருக்கவனுக்கு வீட்டு வாடகை படித்தர, ஜெயில இருக்கவனுக்கு பஞ்சம் படித்தர, ஜெயில இருக்கவனுக்கு எல்லா படிக்காசையும் தர. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு அநியாயம். நீதி தேவதையை காவல் நிலையத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததை விட மிக கடுமையான குற்றம் இந்த கொலை குற்றவாளிகளுக்கு தமிழக அரசு இன்று வரை சம்பளம் கொடுத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய கேவலமான கொடுமையான செயல். இதை விட உச்சக்கட்டம், இந்த இரட்டை கொலை குற்றவாளி காவல்துறையை சார்ந்த சிறையிலே இருக்கக்கூடிய குற்றவாளி சிறையிலே இறந்து விட்டார். ஒரு உயிர் போயிருக்கின்றது, ஒரு உயிர் இறந்திருக்கின்றது. நாங்கள் வருத்தப்படுகின்றோம். அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கின்றோம். அருமை நண்பர்களே, அந்த குற்றவாளி செய்தது இரட்டை கொலை குற்றவாளி சிறையில இறந்திருக்கின்றார். சிறையில இறந்து போன இரட்டை கொலை குற்றவாளிக்கு தமிழக காவல்துறை, தமிழக அரசு, தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு, எங்க அப்பாவினுடைய அரசு அவருடைய குடிமகன் 2 பேரை லத்தியை விட்டு, ஆசன வாயில் லத்தியை விட்டு ரத்தம் சொட்ட 2 நாட்கள் சிறையில இருந்து இறந்து போன அப்பாவிகளை கொலை செய்த குற்றவாளிக்கு, சிறையில இருக்கக்கூடிய குற்றவாளிக்கு காவல்துறை மரியாதை. எப்படி இறந்து போன இரட்டை கொலை குற்றவாளிக்கு தேசிய கொடி போத்தி காவல்துறை குண்டுகள் முழங்க இறுதி அஞ்சலி. என்ன இது? அந்த குற்றவாளி செய்தது என்ன? நீ சிறையிலே இருப்பது இந்திய தேசத்தின் விடுதலைக்கு போராடி சிறையிலே இருக்கின்றாரா? தமிழ் மண்ணின் உரிமைகளை காப்பதற்காக சிறையிலே இருக்கின்றாரா? மது ஒழிப்பிற்காக போராடி சிறையிலே இருக்கின்றாரா? மக்களுக்காக சிறையிலே இருக்கின்றாரா? அவர் செய்த தியாகம் என்ன?
2 அப்பாவிகளை ஓசுல செல்போன் தள்ளங்கிறதுக்காக 2 அப்பாவிகளை ஆசனா வாயில லத்திய விட்டு விடிய அடிச்சு கொலை குற்றவாளிக்கு தேசிய கொடி போத்தி காவல்துறை குண்டுகள் மூலம் மரியாதை. என்ன அநியாயம், என்ன கொடுமை! மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது வாய்க்கிலேயே பேசுகின்றார். சாத்தான்குளம் குற்றவாளிகள் ஆட்சியை பிடித்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் மிக கடுமையான தண்டனை கொடுப்போம். இப்ப சொல்றார் சாத்தான்குளம் வழக்கு சிபிஐ வசம் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழக காவல்துறையே, தமிழக அரசு, தமிழக அரசுடைய உள்துறையே இந்த வழக்கு சிபிஐ வசம் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் இருக்கின்றது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசி சாட்சி வழக்குடைய விசாரணை அதிகாரி தற்போது நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய ஒரு 8 வயதா சாட்சி சொல்லியிருக்கார். சிபிஐ விசாரணை அதிகாரி சாட்சி சொல்லி கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு 3 மாசம் அவர் சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த வழக்கில் ஒரு 6 மாசத்துல இறுதி தீர்ப்பு கிடைக்கும். எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு நிச்சயம் மிக கடுமையான தண்டனை கிடைக்கும், மிக கடுமையான தண்டனை கிடைக்கும். நிச்சயம் நீதிமன்றத்தின் மூலம் சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு மிக மிக கடுமையான தண்டனை கிடைக்கும். நாங்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைப்போம். குற்றவாளிகளை தூக்கிலே போடுங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்க மாட்டோம். இந்த வழக்கு சாத்தான்குளம் வழக்கு அரிதான வழக்கு. அரிதான வழக்கில், இரட்டை கொலை வழக்கில், லாக்அப் டெத் வழக்கில் தூக்கு தண்டனை தருவதற்கு சட்டத்திலே இடமிருக்கின்றது. நீதிமன்றம் நிச்சயமாக தூக்கு தண்டனை கொடுக்கும். ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாகவும் சமுதாய சார்பாகவும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும், மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இவர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் இனி தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் காவல் நிலையத்தில் அப்பாவி குடிமகன், அப்பாவி மனிதன் துன்புறுத்தப்படக்கூடாது. காவல்துறை எங்களுடைய நண்பர்கள், காவல்துறை எங்களுடைய தோழர்கள், காவல்துறை மக்களை காப்பாற்றுவதற்காக, மக்களுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய உணர்வு மிக்க, தேசப்பற்று மிக்க, சீருடை மீது பற்றுள்ள, சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் பாசம் கொண்ட எங்கள் காவல்துறை என்பதை காட்டக்கூடிய வகையிலே அந்த காவல்துறையிலே களவாணிகள், சட்டவிரோதிகள் தவறு செய்தால் எவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை இவர்கள் வாழ்நாள் வரை, சாகு வரை சிறையிலிருந்து தண்டனை பெற வேண்டும் என்கின்ற கடுமையான தண்டனையை நீதிமன்றத்தின் முன் நாம் கேட்போமே தவிர தூக்கு தண்டனை கேட்க மாட்டோம். அருமை நண்பர்களே, சிறையிலே ஒரு கொலை குற்றவாளி இறந்து விட்டார். அவருக்கு தமிழக அரசாங்கம் தேசிய கொடி போத்தி, துப்பாக்கி குண்டுகள் முழங்க, ஜனாதிபதி இறந்து போனால், பிரதமர் உயிரோடு இறந்து போனால், ஒரு எல்லையிலே ராணுவ வீரர் இறந்து போனால், காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றி இந்த தேசத்துக்காக தியாகம் செய்தவர் இறந்து போனால் தர வேண்டிய மரியாதையை கொலை குற்றவாளிகளுக்கு, இரட்டை கொலை குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. இதை விட ஒரு படி மேலே போய் தமிழகத்திலே ஒரு அரசு ஊழியர் பணியின் போது இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. இன்று வரை பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி அடிப்படையிலே இந்த தமிழக அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பதவி கொடுக்காமல் காத்திருக்க வைத்திருக்கின்றது. நீதிமன்றத்தின் வாசலிலே அந்த பரிதாபப்பட்ட குடும்பங்கள் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சாத்தான்குளத்திலே இரட்டை கொலை செய்த குற்றவாளி காவல்துறை பணியில் இருந்த ஒருவர் சிறையில் இறந்து போனதற்கு அவர் இறந்து போன 30 நாள் காரியம் கூட பண்ணல. அரசாங்க வேலை, காவல்துறையின வேலை, அதுவும் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலே சாத்தான்குளம் குற்றவாளிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி இணைப்பிலே வேலை கொடுத்திருக்கின்றது இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம், இந்த தமிழக அரசாங்கம். எவ்வளவு மானக்கேடு, எவ்வளவு வெக்கக்கேடு! தமிழக அரசாங்கமே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அருமை நண்பர்களே, இனி தமிழ்நாட்டிலே எந்த ஒரு காவல் நிலையத்திலும், அப்பாவி குடிமகன், அப்பாவி பொதுமக்கள் துன்புறுத்தப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்பதை காட்டக்கூடிய வகையிலே சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் விரைந்து துறையான ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், நிரந்தர பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்கின்றோம். உங்கள் குடும்பத்திலே 2 உயிர்களை நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள். அருமை சகோதரிகளே, உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். உங்கள் குடும்பத்திலே 2 உயிர்களை நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோடு இருக்கின்றது, ஒட்டுமொத்த இந்தியா உங்களோடு இருக்கின்றது. உங்களுக்கு இத்தனை அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், சகோதரிகள் நாங்கள் இருக்கின்றோம் என்கிற செய்தியோடு இந்த போராட்டம் இத்தோடு முடியாது. சாத்தான்குளம் வழக்கை ஒவ்வொரு அணு அசைவையும்
10 ரூபாய் இயக்கமும் சமூக அக்கறை கொண்ட எம்எல் ரவி போன்ற வழக்கறிஞர்களும் வழக்கினுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். சாத்தான்குளம் வழக்கிலே ஒழுங்கு நடவடிக்கை கோப்பினை தமிழக அரசாங்கம் தகவல் உரிமை சட்டத்திலே தகவல் தர மறுக்கின்றது. யார் கேட்டாலும் இந்த கோப்பு சாத்தான்குளம் மாவட்ட காவல் நிலைய மாவட்ட காவல் அலுவலகத்தில் எஸ்பி அலுவலகத்தில் வெளியே வர மறுக்கின்றார்கள். தமிழக அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை வைக்கின்றோம். இன்று வரை சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் உன்னால் முடியும் தம்பி MS உதயமூர்த்தி அவருடைய மூத்த மாணவர், தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நிறுவன தலைவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், சமூக ஆர்வலர்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும், எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும் அவருடைய பாதுகாப்பிற்காக முதல் குரலாக நிற்கக்கூடிய என்னுடைய மக்கள் வழக்கறிஞர் அண்ணன் எம்எல் ரவி அவர்களை போராட்ட எழுத்துரையாற்ற அன்பு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திருவாய் இயக்கம் அல்விடேஸ்வரராஜ் அவர்கள் துவங்கி இதை வழிநடத்தி வருவது மிகவும் பெருமைக்குரியது. இன்றைக்கு வெறும் அரசியல் கட்சிகள் ஏதோ பதவிக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அல்லாமல் அவர் ஒரு இயக்கமாக இதை உருவெடுத்து ஆர்டிஐ என்கின்ற சட்டத்தை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதனால் எவ்வாறு அநீதிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய நோக்கம் மிகவும் உயர்ந்தது. அந்த நோக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் எல்லாம் கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. இந்த சமுதாயம் காக்கப்படும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படுகிறது. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துகின்ற ஆர்ப்பாட்டம் நம்ம இரட்டை கொலை வழக்கு சாத்தான்குளம் மிகவும் பிரபலமான ஒரு கொலை வழக்கு தமிழகத்திலே நடந்தது. ஆனால் திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கின்ற மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு என்று மாடல் அரசு இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 மாதத்துல வழக்க முடிக்கிறாங்க. அப்ப அரசாங்கம் நினைச்சாக்கா வழக்க முடிக்க முடியாதா? முடிக்க முடியும். ஆனா இந்த அநீதிக்கு தீர்வு காண்றதுக்கு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட தீர்வு காணல. அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப யார் இதனுடைய குற்றவாளிகள்? இந்த அரசியல்வாதிகள் யாரை இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் தான் குற்றவாளிகள். காவல்துறை அதற்கான முன்னெடுப்பு செய்ய வைக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. ஏன்னா காவல்துறை ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுபவர்கள் தான். ஆனா அவர்களை மக்கள் பங்களிப்பாக இயக்கிக் கொண்டிருப்பது இந்த அரசு. அந்த அரசு கையில் எடுத்து இது இவர்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நிச்சயம் அவர்களுக்கு மனம் வைத்து எப்படி ஞானசேகரனுக்கு 4 மாதம் தண்டனை வாங்கி கொடுத்தார்களோ இதனுடைய குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது, செயல்பட வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஆனால் செயல்படுவதில்லை. இன்னைக்கு சொல்லி போகும்போது காவல்துறை சிறையில் இருக்கிறார். அந்த சிறையில் இருப்பவருக்கு சம்பளம் கொடுக்கிறோம். யார் வீட்டு சம்பளம்? நம்ம வரி பணத்தை சம்பளம் கொடுத்துருக்கோம். எவ்வளவு கேவலம்! இதற்காக தான் செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டோம். ஏன்னா ஒரு மந்திரி, பிரதிநிதியான மந்திரி ஜெயில இருக்காரு. அது நமக்கு எல்லாம் கேவலம் தானே. வெளிநாடுகள்ல ஒரு மந்திரி ஆட்சி செய்கிறார், எங்க இருந்து? ஜெயில இருந்து. என்ன செக் எடுத்து வாபு சித்தமான ஜெயிலுக்கு போனாரு, ஏதோ குற்றவாளியா உள்ள இருக்காரு, அவரை மந்திரியா இருக்கிறது அப்படின்றது நோக்கத்தில் தான் நம்ம அதை வழக்க போட்டோம். அதே மாதிரி தானே இதெல்லாம். ஜெயில இருக்கிற ஒரு அதிகாரிக்கு இன்னும் நம்ம வரிப்பணத்தை சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது எவ்வளவு கேவலம்! மக்களை எவ்வளவு அவமானப்படுத்துவதாக இருக்கிறது. அந்த குடும்பத்தாருக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும். கரூர்ல பாத்தீங்கன்னா இந்த இரட்டை கொலை வழக்கு அங்கேயே நடந்தது. அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டோம். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு நிவாரணமே வழங்கல அரசு. அதுக்கும் ஒரு மனு போடுறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன். சரி, இப்படி எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தை நாடுனா நீதிமன்றம் பேசாம அரசாங்கத்தை நடத்தலாம். இவங்க எல்லாம் வீட்டுல போட்டு உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டு இருக்கலாம். எதுக்கு இவங்க எல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஓட்டை வாங்கி 200 கோடி 300 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணி வீணடிக்கிற பணத்தெல்லாம், அந்த பணத்தை மிச்சம் பண்ணாக்கா நம்ம கடன் எல்லாம் அடிச்சா உலக வங்கியா விலக வங்கி அவங்ககிட்டயும் கடன் வாங்க வேண்டிய அவசியம். நீதிமன்றம் நடத்தலாம் ஆட்சியை. இவ்வளவு கேவலமான நிலைக்கு ஜனநாயகம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகளை நம்ம தட்டி கேட்க வேண்டிய கடமை இருக்கு. நிச்சயம் நம்ம தட்டி கேட்கணும். அந்த தட்டி கேட்கின்றது இது போன்ற ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகள்னால்தான் அவர்களுக்கு காதுகளுக்கு சென்றடைய நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால மக்கள் பெருவாரியான ஆதரவு கொடுத்து பாதிக்கப்பட்ட, அதாவது பாவம் ஒன்றும் இல்லாத ஏழை மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனைத்து உதவியும் செய்ய வேண்டும் என்று நாம் ஆணித்தரமாக இங்கே தீர்மானத்தை எடுத்து அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். இந்த கோரிக்கை நிறைவேற்ற தவறினால் ஒரு காலக்கெடு விஸ்வராஜ் அவர்கள் அறிவிப்பார். நாம் உண்ணாவிரத போராட்டத்தில் துவங்குவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நன்றி கூறுகிறேன். இந்த நீதி கோரி ஆர்ப்பாட்டம் வாயிலாக நிறைவுரையாற்ற
வழக்கறிஞர் அண்ணன் நல்வனை விஸ்வநாத் அவர்களை ஏற்றுக்கொள். சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட ஆத்மாவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு, ஒற்றை கோரிக்கையோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களே, சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நம்பிக்கை கொண்ட இந்திய குடிமக்களே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த சமூக அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கூடிய 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பில் போராட்ட வாழ்த்துக்கள். அருமை நண்பர்களே, இன்று ஒரு மிகவும் துக்ககரமான வருத்தமான நாள். இதே நாளில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாத்தான்குளம் என்கின்ற காவல் நிலையத்தில், ஊர் பெயர் தான் சாத்தான்குளம் என்றால், அங்கே வேலை செய்யக்கூடிய எங்களை காக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், நாங்கள் நண்பர்களாக நினைக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களாக நினைக்கக்கூடிய காக்கி சட்டை போட்ட மிருகங்கள், காக்கி சட்டை போட்ட மனித உரிமையை இருக்கக்கூடிய மனிதனாக வாழ்வதற்கு தகுதியற்ற காவல்துறை யூனிஃபார்மை போட்டிருக்கக்கூடிய மிருகங்கள், பேய்கள், பிசாசுகள் 2 அப்பாவிகளை காவல் நிலையத்தில் வைத்து அடிக்கின்றார்கள், விடிய அடிக்கின்றார்கள். அவர் செய்த குற்றம் கஞ்சா விட்டதல்ல, சாராயம் விட்டதல்ல, வெள்ளி சாராயம் விற்கவில்லை, ஜெயராஜ் கஞ்சா விற்கவில்லை, செல்போன் கடை வைத்திருக்கின்றார்கள். லாக்டவுன் காலகட்டம், கொரோனா லாக்டவுன் காலகட்டம், காவல்துறை சார்ந்தவர்கள் ஓசில செல்போன் கேட்கிறாங்க, ஓசிலேயே டீ சாப்பிட்டு, ஓசிலேயே டிபன் சாப்பிட்டு, ஓசிலேயே உணவு பார்க்கிற அந்த நாய்கள், மனிதர்களாக வாழ்வதற்கு தகுதியற்ற அந்த பேய்கள் செல்போன் கடையில போய் ஓசில செல்போன் கேட்கிறாங்க. யாராவது இருந்தாலும் காசு கொடுத்தா கிடைக்கும் சொல்லி ஒரு வியாபாரி நியாயமாக நேர்மையாக சட்டப்படி சொல்லுகின்றார். அதற்கு கொடுத்த தண்டனை, ஒரு வியாபாரியை, அப்பாவியை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு 20 விழுக்காடு லாபத்திற்காக வணிகம் செய்யக்கூடிய ஒரு வணிக பெருமானை காவல் நிலையத்தில் கொண்டு சென்று அடித்து உதைக்கின்றார்கள். ஏனென்றால் தந்தையை அடிக்கின்றனர் என்று கேள்வி கேட்ட மகனையும் சேர்த்து அடிக்கின்றார்கள். இந்த மிருகங்களுக்கு 4 அடி அடித்தவுடன், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அடித்தவுடன் கோபம் தணியவில்லை, வெறி தீரவில்லை. விடிய 2 மனிதர்களை, சக மனிதனை, தன்னுடைய சகோதரனை, தனக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளியை, இந்திய குடிமகனை, தமிழ் தேசத்தை சார்ந்தவரை, 2 அப்பாவிகளை விடிய வைத்து அடித்து கொடுமை செய்து, உச்சக்கட்ட கொடுமையாக காவல்துறை எங்களை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக, சட்ட ஒழுங்கை காப்பதற்காக காவல்துறை கையிலே கொடுத்திருக்கூடிய லத்தியை, காவல்துறை கையிலே மக்களை காப்பதற்காக கொடுத்திருக்கூடிய தடிகளை பயன்படுத்தி 2 அப்பாவி மனிதர்களை, உயிரோடு இருக்கக்கூடிய ரத்தமும் சமயமாக வாழ்ந்து கொண்டிருந்த சக மனிதனுடைய ஆசன வாயிலே லத்தியை விட்டு நோண்டி பார்த்து, கனவில் கூட நினைக்க முடியாத, சினிமா படத்தில் கூட பார்க்க முடியாத, வெள்ளைக்காரன் காலத்து காவல்துறை கூட செய்யாத மிகப்பெரிய ரவுடித்தனத்தை, பயங்கரவாதத்தை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விடிய காவல்துறை சார்ந்த பயங்கரவாதிகள், காவல்துறை சார்ந்த வேடிக்கைகள், காவல்துறை யூனிஃபார்மை போட்டிருக்கக்கூடிய மிருகங்கள் 2 அப்பாவிகளை கொடுமை செய்திருக்கின்றார்கள், அடித்திருக்கின்றார்கள். உச்சக்கட்ட விளைவாக பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். சிறைச்சாலையிலே அப்பாவி உயிர் முதல் நாள் பறி போகின்றது, அடுத்த நாள் மற்றொரு உயிர் பறி போகின்றது. அருமை நண்பர்களே, காவல் நிலையத்துடைய லாக்கப் அடைவடைகிறது. நீதிமன்ற உத்தரவு பெற்று சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அப்பாவிகள் 2 பேர் சிறைச்சாலையிலே இருக்கின்றார்கள். அதை விசாரிப்பதற்கு நீதிபதி செல்கின்றார். அருமை நண்பர்களே, இந்தியாவில் தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கின்றது. இந்திய நீதிமன்றங்கள் அனைத்தும் நீதி தேவதைகளுடைய பாதுகாப்பிலே நீதி தேவதைகளாக ஒவ்வொரு நீதிபதியும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றோம். பாரதிதாசன் என்ற நீதிபதி இந்த வழக்கினை விசாரிப்பதற்கு காவல் நிலையத்துக்கு செல்கின்றார். அங்கே இருந்த விடிய அப்பாவிகளை அடித்துக் கொன்ற அந்த காவல்துறை மிருகங்கள் நீதிபதியை பார்த்து மிரட்டுகின்றார்கள். இவர்கள் எல்லாம் எந்த தைரியத்திலே விடிய அப்பாவிகளை அடித்திருக்கிறார்கள்? தன் கையிலே இருக்கக்கூடிய அதிகாரமான லத்தியை அப்பாவி மனிதனுடைய
ஆசன வாயிலில் விட்டு நோண்டக்கூடிய தைரியம் இந்த காவல்துறை சார்பில் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால், அருமை நண்பர்களே, இந்த காவல்துறை தமிழக அரசாங்கம் சாத்தான்குளம் சம்பவம் மூலமாக ஒரு செய்தியை பொதுமக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றது. காவல்துறை சார்ந்தவர் என்ன தவறை செய்தாலும் அவர்களை காவல்துறை தண்டிக்காது. காவல்துறை சார்ந்தவர் கொலையே செய்தால் கூட, இரட்டை கொலையே செய்தால் கூட அவர்களை சிறையிலே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்போம். மக்களை ஏமாற்றுவதற்காக, சட்டத்தை ஏமாற்றுவதற்காக, ஓட்டு போட்ட இழிச்சவாய மக்களை ஏமாற்றுவதற்கு, சட்டத்தை நம்பக்கூடிய, நீதியை நம்பக்கூடிய அடித்தட்டு இந்திய குடிமக்களை நம்ப வைப்பதற்கு குற்றவாளிகளை சிறையிலே வைத்திருப்போம். ஆனால் சிறையிலே இருக்கக்கூடிய இரட்டை கொலை குற்றவாளிகளுக்கு காவல்துறை சீருடையிலே என்றால் இருக்கிற ஒரே காரணத்துக்காக 5 ஆண்டுகளாக சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி சம்பளம் கொடுப்பதாக சொல்கின்றார்கள். அருமை நண்பர்களே, நீங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் எம். ரவி இருக்கின்றார், எங்களுடைய ஐயா சிதம்பரம் இருக்கின்றார். சிறையிலே இருப்பவர் கைது செய்யப்படுகிறார், சிறைக்கு செல்கின்றார் என்றால் உடனடியாக அவரை எவ்வித விசாரணையின்றி தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும். பணி நீக்கம் செய்யப்பட்டவுடன் அவர் மீது அவர் என்ன குற்றம் செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டினை வரைந்து ஒரு விசாரணை அதிகாரியை நியமனம் செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். அருமை ஸ்ரீதர் அவர்களே, சாத்தான்குளம் காவல் ஆய்வாளராக பணியாற்றி சஸ்பெண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்களே, மனித மிருகம் ஸ்ரீதர் அவர்களே, காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட மிருகம் சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி சஸ்பெண்ட் ஆகி சிறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்களே, நீ 2 அப்பாவிகளை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து உதைத்து லத்திய அவருடைய ஆசன வாயிலை விட்டு கொடுமை செய்து 2 உயிர்களை பதைப்பதைக்க வைத்து கொலை செய்திருக்கின்றாய். உன்னை காவல்துறை சஸ்பெண்ட் செய்திருக்கின்றது. ஏன் உன்னை நிரந்தரம் பணி நீக்கம் செய்யக்கூடாது? காரணத்தை சொல் என்று விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தை பெற்று அவர் மீது இறுதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிரந்தரமாக அந்த மிருகங்களை காவல்துறை பணியிலிருந்து விடுவித்து நிரந்தரம் பணி நீக்கம் செய்ய வேண்டும். இது நயா சட்டம். 6 மாசத்துல செய்யணும்னு சொல்லிட்டு சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த சட்டத்தை உடம்புல போட்டீங்க, பூவாரத்துல போட்டீங்க. 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்றது. 6 மாசத்தில் செய்து முடிக்க வேண்டிய வேலையை தமிழக காவல்துறை, தமிழகத்தினுடைய உள்துறை, தமிழக காவல்துறைக்கு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பா என்று சொல்லக்கூடிய, அப்பான்னு சொன்னாதான் திருப்தி ஆகக்கூடிய எங்க அப்பா மு.க. ஸ்டாலின் காவல்துறைக்கு மந்திரியாக இருக்கின்றார். அவருடைய ஆட்சி இன்று வரை கொலைகாரர்களை, இரட்டை கொலை செய்த மனித மிருகங்களை பதவி நீக்கம் செய்யாமல் சிறையிலே வைத்துக் கொண்டு மாதம் என் பணத்துல, என் காசுல, என்னுடைய வரிப்பணத்துல கொலைகாரனுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு, ஜெயில இருக்கவனுக்கு வீட்டு வாடகை படித்தர, ஜெயில இருக்கவனுக்கு பஞ்சம் படித்தர, ஜெயில இருக்கவனுக்கு எல்லாம் படிக்காசு தர. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு அநியாயம். நீதி தேவதையை காவல் நிலையத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததை விட மிக கடுமையான குற்றம் இந்த கொலை குற்றவாளிகளுக்கு தமிழக அரசு இன்று வரை சம்பளம் கொடுத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய கேவலமான கொடுமையான செயல். இதை விட உச்சக்கட்டம் இந்த இரட்டை கொலை குற்றவாளி, காவல்துறை சார்ந்த சிறையிலே இருக்கக்கூடிய குற்றவாளி சிறையிலே இறந்து விட்டார். ஒரு உயிர் போயிருக்கின்றது, ஒரு உயிர் இறந்திருக்கின்றது. நாங்கள் வருத்தப்படுகின்றோம். அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கின்றோம். அருமை நண்பர்களே, அந்த குற்றவாளி செய்தது இரட்டை கொலை குற்றவாளி சிறையிலே இறந்திருக்கின்றார். சிறையிலே இறந்து போன இரட்டை கொலை குற்றவாளிக்கு தமிழக காவல்துறை, தமிழக அரசு, தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு, எங்க அப்பாவினுடைய அரசு அவருடைய குடிமகன் 2 பேரை லத்தியை விட்டு, ஆசனவாயை லத்தியை விட்டு ரத்தம் சொட்ட 2 நாட்கள் சிறையிலே இருந்து போன அப்பாவினை கொலை செய்த குற்றவாளிக்கு, சிறையிலே இருக்கக்கூடிய குற்றவாளிக்கு காவல்துறை மரியாதை. எப்படி இறந்து போன இரட்டை கொலை குற்றவாளிக்கு தேசிய கொடி போத்தி காவல்துறை துண்டுகள் போறாங்க. இறுதி அஞ்சலி. என்ன இது? அந்த குற்றவாளி செய்தது என்ன? நீ சிறையில இருப்பது இந்திய தேசத்தின் விடுதலைக்கு போராடி சிறையில இருக்கின்றன.
தமிழ் மண்ணின் உரிமைகளை காப்பதற்காக சிறையில இருக்கின்றாரா? மது ஒழிப்புக்காக போராடி சிறையில இருக்கின்றாரா? மக்களுக்காக சிறையில இருக்கின்றாரா? அவர் செய்த தியாகம் என்ன? 2 அப்பாவிகளை ஓசில செல்போன் தள்ளனதுக்காக 2 அப்பாவிகளை ஆசிரவாயில லத்தி விட்டு விடிய அடிச்சு கொலைப்பட்ட கொலை குற்றவாளிக்கு தேசிய கொடி போத்தி காவல்துறை குண்டுகள் மூலம் மரியாதை. என்ன அநியாயம், என்ன கொடுமை! மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது வாய்க்கையே பேசுகிறார். சாத்தான் போல குற்றவாளிகள் ஆட்சியை பிடித்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் மிக கடுமையான தண்டனை கொடுப்போம். இப்ப சொல்ற சாத்தான் போல வழக்கு சிபிஐ வசம் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழக காவல்துறையே, தமிழக அரசு, தமிழக அரசுடைய உள்துறையே, இந்த வழக்கு சிபிஐ வசம் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் இருக்கின்றது. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசி சாட்சி வழக்கினுடைய விசாரணை அதிகாரி தற்போது நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறார், சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய அவர் ஒரு 8 வாய்தா சாட்சி சொல்லியிருக்கார். சிபிஐ விசாரணை அதிகாரி விசாரணை சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 3 மாசம் அவர் சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த வழக்கில் ஒரு 6 மாசத்துல இறுதி தீர்ப்பு கிடைக்கும். எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு நிச்சயம் மிக கடுமையான தண்டனை கிடைக்கும், மிக கடுமையான தண்டனை கிடைக்கும். நிச்சயம் நீதிமன்றத்தின் மூலம் சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு மிக மிக கடுமையான தண்டனை கிடைக்கும். நாங்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைப்போம். குற்றவாளிகளை தூக்கிலே போடுகிற என்ற கோரிக்கை நாங்கள் வைக்க மாட்டோம். இந்த வழக்கு சாத்தான்குளம் வழக்கு அரிதிலும் அரிதான வழக்கு. அரிதிலும் அரிதான வழக்கில், இரட்டை கொலை வழக்கில், லாக்அப் டெத் வழக்கில் தூக்கு தண்டனை தருவதற்கு சட்டத்திலே இடம் இருக்கின்றது. நீதிமன்றம் நிச்சயமாக தூக்கு தண்டனை கொடுக்கும். ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாகவும் சமூக சார்பாகவும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும், மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இவர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் இனி தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் காவல் நிலையத்தில் அப்பாவி குடிமகன், அப்பாவி மனிதன் துன்புறுத்தப்படக்கூடாது. காவல்துறை எங்களுடைய நண்பர்கள், காவல்துறை எங்களுடைய தோழர்கள், காவல்துறை மக்களை காப்பாற்றுவதற்காக, மக்களுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய உணர்வு மிக்க, தேசப்பற்று மிக்க, சீருடை மீது பற்றுள்ள, சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் பாசம் கொண்ட எங்கள் காவல்துறை என்பதை காட்டக்கூடிய வகையிலே அந்த காவல்துறையிலே களவாணிகள், சட்ட விரோதிகள் தவறு செய்தால் எவ்வளவு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பதை இவர்கள் வாழ்நாள் வரை, சாகு வரை சிறையிலிருந்து தண்டனை பெற வேண்டும் என்கின்ற கடுமையான தண்டனையை நீதிமன்றத்தின் முன் நான் கேட்போமே தவிர தூக்கு தண்டனை கேட்க மாட்டோம். அருமை நண்பர்களே, சிறையிலே ஒரு கொலை குற்றவாளி இறந்து விட்டார். அவருக்கு தமிழக அரசாங்கம் தேசிய கொடி போட்டி, துப்பாக்கி குண்டுகள் மூலங்க, ஜனாதிபதி இறந்து போனால், பிரதமர் உயிரோடு இறந்து போனால், ஒரு எல்லையிலே ராணுவ வீரர்கள் இறந்து போனால், காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றி இந்த தேசத்துக்காக தியாகம் செய்தவர் இறந்து போனால் தர வேண்டிய மரியாதையை கொலை குற்றவாளிகளுக்கு, இரட்டை கொலை குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது. இதை விட ஒரு படி மேலே போய் தமிழகத்திலே ஒரு அரசு ஊழியர் பணியின் போது இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி அடிப்படையை வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. இன்று வரை பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கருணை அடிப்படையே இந்த தமிழக அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பதவி கொடுக்காமல் காத்திருக்க வைத்திருக்கின்றது. நீதிமன்றத்தில் வாசலிலே அந்த பரிதாபப்பட்ட குடும்பங்கள் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் சாத்தான் குளத்திலே இரட்டை கொலை செய்த குற்றவாளி காவல்துறை பணியில் இருந்த ஒருவர் சிறையில் இறந்து போனதற்கு அவர் இறந்து போன 30 நாள் காரியம் கூட பண்ண அரசாங்க வேலை, காவல்துறையின வேலை, அதுவும் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலே சாத்தான்குளம் குற்றவாளிகளின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியமைப்பில் வேலை கொடுத்திருக்கின்றது இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம், தமிழக அரசாங்கம். எவ்வளவு மானக்கேடு, எவ்வளவு வெட்கக்கேடு! தமிழக அரசாங்கமே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அருமை நண்பர்களே, இனி தமிழ்நாட்டிலே எந்த ஒரு காவல் நிலையத்திலும், இனி தமிழ்நாட்டிலே எந்த ஒரு காவல் நிலையத்திலும் அப்பாவி குடிமகன், அப்பாவி பொதுமக்கள் துன்புறுத்தப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்பதை காட்டக்கூடிய வகையிலே சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் விரைந்து துறையான ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், நிரந்தர பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தி சொல்கின்றோம். உங்கள் குடும்பத்திலே 2 உயிர்களை நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள். அருமை சகோதரிகளே, உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம். உங்கள் குடும்பத்திலே 2 உயிரை நீங்கள் இழந்திருக்கின்றீர்கள். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோடு இருக்கின்றது, ஒட்டுமொத்த இந்தியா உங்களோடு இருக்கின்றது. உங்களுக்கு இத்துணை அண்ணன்மார்கள்,
தம்பிமார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் நாங்கள் இருக்கின்றோம் என்கிற செய்தியோடு இந்த போராட்டம் இதோடு முடியாது. சாத்தான்குளம் வழக்கை ஒவ்வொரு அணு அசைவையும் 10 ரூபாய் இயக்கமும் சமூக அக்கறை கொண்ட எம்எல் ரவி போன்ற வழக்கறிஞர்களும் வழக்கிலே ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். சாத்தான்குளம் வழக்கிலே ஒழுங்கு நடக்கை கோப்பினை தமிழக அரசாங்கம் தகவல் உரிமை சட்டத்திலே தர மறுக்கின்றது. யார் கேட்டாலும் இந்த கோப்பு சாத்தான்குளம் மாவட்ட காவல் அலுவலகத்தில் எஸ்பி அலுவலகத்தில் வெளியே வர மறுக்கின்றார்கள். தமிழக அரசுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை கோரிக்கை வைக்கின்றோம். இன்று வரை சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு தமிழக அரசாங்கம் என்ன தண்டனை கொடுத்திருக்கின்றது, என்ன அவர்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கின்றது, என்ன பணப்பைகளை கொடுத்திருக்கின்றது, யாருக்கு வேலை கொடுத்திருக்கின்றது, அவர்கள் மீது பழைய வழக்குகள் என்ன இருக்கின்றது என்கின்ற வெள்ளை அறிக்கையை தமிழக உள்துறை, தமிழக காவல்துறை, தமிழக துணை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைத்து இனி தமிழ்நாட்டிலே சட்டமீறல் காவல் நிலையத்திலே ஒரு அப்பாவி குடிமகன், ஒரு அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார் என்கின்ற நிலைமை வரக்கூடாது என்கின்ற உறுதியை தமிழக அரசாங்கம் உருவாக்க வேண்டும். நீதித்துறை தலையிட வேண்டும். விரைந்து நீதி கிடைக்க போராடுவோம் என்கின்ற செய்தியோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்து மீண்டும் இறந்து போன, நம்மை விட்டு பிரிந்து போன அப்பாவிகள் பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜிற்கு நம் வீர வணக்கம் செலுத்தி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கிறோம்.